நம்ம மனசு ரொம்ப ஆபத்தானது. நாம சொல்றத நம்ம மனசு கேட்கவே கேட்காது. அது சொல்றத தான் நாம இப்ப வரை கேட்டுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு ரொம்ப பெஸ்ட் எக்ஸாம்பிள் சிக்மண்ட் ஃப்ராய்டுன்னு ஒருத்தரு. அவர் யாரு அப்படின்னா, உளவியலின் தந்தைன்னு அழைக்கப்படுறவர். ஃபாதர் ஆஃப் சைக்காட்டிஸ்ட். அவருக்கு ஒரு இன்சிடென்ட் நடக்குது. என்ன அப்படின்னா, அவரோட 50வது வயசுல ரோட்ல போறப்ப ஒரு பொண்ணை பார்க்குறாரு. பார்த்த அடுத்த செகண்டே அவர் மைண்ட்ல அந்த பொண்ணை தொடணும், டச் பண்ணணும் அப்படின்னு ஒரு தாட் வருது அவருக்குள்ள. அவர் சொல்றாரு, நான் இதை சொல்ல வெக்கப்படுறேன், ஸ்டில் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த தாட்டை அவர் நல்லது கெட்டது செய்யலாமா செய்யக்கூடாதா சரியா தப்பான்னு அனலைஸ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள அவர் அந்த பொண்ணை தொட்டுட்டாரு, டச் பண்ணிட்டாரு அந்த பொண்ணை அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படின்னா என்னன்னா, இந்த உளவியலின் தந்தைன்னு அழைக்கப்படுற அவருக்கு மனம் கண்ட்ரோல்ல இல்லை அப்படின்னா, நாமெல்லாம் சர்வசாதாரண நம்ம மைண்டுக்கு இல்லையா? கரெக்ட் தானே? அதனால மைண்டை கண்ட்ரோல் பண்ணணும், அல்லது என் மனசாட்சி எல்லாமே சரியாக தான் சொல்லும் அப்படிலாம் நம்பிக்கிட்டு இருக்காதிங்க. நம்ம மனசு நிறைய இடத்துல நம்மளை ஏமாற்றி அதுக்கு தகுந்த மாதிரி டியூன் பண்ணிக்கும். இதுக்கு ஒரே வழி நம்ம விழிப்புணர்வோடு இருக்கிறது தான். ஞானி, யோகிகள், சித்தர்கள் இவங்க தவிர வேற யாருமே, அது எவ்வளோ பெரிய சயின்டிஸ்டாக கூட இருக்கலாம், எவ்வளோ பெரிய அறிவாளியாக வேணா இருக்கலாம், பட் மனசை கண்ட்ரோலில் வச்சுக்க முடியாது. அதனால இப்போ வர நம்ம தான் நம்ம மனசு கண்ட்ரோலாக இருக்கமே தவிர நம்ம கண்ட்ரோலில் நம்ம மைண்ட் இல்லை.